ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. சர்வ வல்லமை உள்ள தேவன் சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொழிலையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இம்மட்டும் கரம்பிடித்து நடத்தின சர்வ வல்லமையுள்ள தேவன் மீதி இருக்கிற நாட்களிலும் அற்புதமாய் நம்மை நடத்துவாராக. இந்த காலை நேரத்திலும் 107ஆம் சங்கீதம் 19 மற்றும் 20 வசனத்தை வாசித்து நாம் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். 107ஆம் சங்கீதம் 19 மற்றும் 20 வசனங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். தேவன் ரட்சிக்கிறவர். 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். குணமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்முடைய தேவன் அழிவுக்கு தப்புவிக்கிற நம்ம தேவன். கொள்ளை நோய்களும் கொடிய நோய்களும் இருக்கிற இந்த காலகட்டத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எல்லா அழிவுக்கும் எல்லா நாசமோசங்களுக்கும் பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கும் விலக்கி நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உன்னதத்திற்கு நேராக உயர்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையை விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை முற்றிலும் நீ பொறுப்படுத்தி நடத்தும். உடைய கிருபையை விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே என்று சொல்லி நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்மை ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலோ, ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஓடாய் நடந்தாலோ, ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ, ஜெயம் நமக்கின்றதாம் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே,
வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம், வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம், வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதி இருக்கிறதான நேரத்தையும் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த காலை நேரத்திலும் உடைய சமூகத்தில் கடந்து வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் துணை நிற்கும் தேவன் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்கிறார். நமது கரத்தை பிடித்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். ஒரு வாக்குத்தத்தத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆமென். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நமக்கு துணை நிற்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அநேகர் சொல்வதுண்டு, எனக்கு யாரும் துணை நிற்பதில்லை, என்னை யாரும் விசாரிப்பதில்லை, எனக்கு யாரும் ஆதரவாக இருப்பதில்லை என்று சொல்லி அநேக நேரங்களில் அங்கலாய்ப்பது உண்டு. ஆனால் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு துணை நின்றால் அவர் என்னென்ன காரியங்களை செய்வார் என்று ஒரு 7 குறிப்புகளை இந்த காலை நேரத்தில் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்கள். யாத்திரையாகமம் 14:25 பாருங்கள். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆமென். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுக்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் துணை நின்று அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு விரோதமாய் போராடுகிற மனிதர்கள் உண்டு, போராடுகிற இருளின் வல்லமைகள் உண்டு, பில்லி சுனி ஆவிகள் உண்டு. இவைகள் மத்தியிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு துணை நின்று நமக்காக யுத்தம் செய்வார். நாம் சும்மா இருக்க வேண்டும். நாம் நமக்காக போராடுவதினால், நாம் நமக்காக யுத்தம் செய்வதனால்தான் நாம் இன்றைக்கும் வெற்றி பெறாமல் இருக்கிறோம். அப்படி இல்லாதபடி யுத்தம் செய்கிற, நமக்காய் போராடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுப்போமானால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். வேலை ஸ்தலங்களில்,
இல்லை வீடுகளில், குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறது. நீங்கள் யுத்தம் செய்யாதிருங்கள், நமக்காக யுத்தம் செய்கிற தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2 நாளாகமம் 19வது அதிகாரத்தில் இங்கே நாம் வாசிக்கிறோம், உத்தமர்களுக்கு கர்த்தரே துணை, நமக்கு நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார், கலங்கி விடாதிருங்கள். 2வதாக கர்த்தர் நமக்கு துணை நிற்பார் என்றால் நடக்கிற 2வது காரியம் என்ன? தானியேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். தானியேல் 11:1 பாருங்கள். மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. 2வது திடப்படுத்துவார், நம்மை திடப்படுத்துவார், நம்மை திடப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்துவார். சில காரியங்களில் நாம் அசைக்கப்பட்டிருக்கலாம், சில காரியத்தில் நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார். அவருடைய கிருபை நம்மை நிச்சயமாய் சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 33:20 பாருங்கள். சங்கீதம் 33:20 பாருங்கள். அங்க வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கேடகமாய் இருக்கிற கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார். ஆகவே சோர்ந்து போகாதருங்கள், துணை நிற்கிற தேவனை நோக்கி பாருங்கள். உன்னதத்திலிருந்து உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயமாய் நடக்கும். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மூன்றாவதாக பார்க்கிறோம், அதே தானியேல் 11:1 அவர் பலப்படுத்துவார். 3வது அவர் பலப்படுத்துவார். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 3வது அவர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். பலப்படுத்துகிற தேவன். சில நேரங்களில் பிரச்சனைகளை பார்க்கிற போது, சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளை பார்க்கிற போது, கண்ணெதிரே எழும்பி நிற்கிற கோலியாத்துகளை பார்க்கும்போது, எரிகோவை பார்க்கும்போது, யோர்தானை பார்க்கும்போது பயந்து விடுவோம். ஆனால் அதன் மத்தியில் நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிற தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த காலை நேரத்தில் அவருடைய துணையோடு கூட நாம் நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் கிருபை நம்மோடு என்றைக்கும் இருக்கட்டும். 4வதாக அவர் நமக்கு துணை நின்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? சங்கீதம் 70:5 பாருங்கள். 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதே. ஆமென். அடுத்தது, என்னை விடுவிக்கிறவர், எனக்கு துணையாக நின்று என்னை விடுவிக்கிறவர் யார் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் துணை நின்று நம்மை விடுவிப்பார். ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம சிக்கி இருக்கலாம், இல்லை போராடி கொண்டிருக்கலாம், கடனோடு போராடி கொண்டிருக்கலாம், வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், பலவிதமான பிரச்சனையோடு, பில்லி சூனிய வல்லமைகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். எப்படி போராடி கொண்டிருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்மை நிச்சயம் விடுவிப்பார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நிச்சயமாய் நாம் விடுவிக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நிச்சயம் பலப்படுத்துவார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 5வதாக
கர்த்தர் நமக்கு துணை நின்றால் என்ன நடக்கும்? சங்கீதம் 86:17 பாருங்கள். 86:17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அல்லேலூயா. அடுத்தது அவர் நம்மை தேற்றுகிறார். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சில நேரங்களில் குடும்பங்களில் நெருக்கப்படுவோம். எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு துணை நின்று நம்மை தேற்றுவதை பார்க்கலாம். அன்றைக்கு அந்நாள் தேவ சமூகத்தில் வந்தபோது ஒரு தேற்றப்படுகிற அனுபவத்தோடு அவர் கடந்து போனதை நம்ம 1 சாமுவேல் 1:10-18 வரை நாம் வாசிக்கிறோம். ஆகவே அப்போ அவர் தேற்றுவார், அவர் தேற்றுகிறவர். ஏசாயா 66:13 வாசிக்கிற போது அவர் தேற்றுகிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். தகப்பனை போல தாயை போல நம்மை தேற்றி ஆற்றி அரவணைத்து அன்பு காட்டுகிற தேவன் நமக்கு நிச்சயம் துணை செய்வார். ஏசாயா 66:13 வாசியுங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். தேற்றப்படுவோம். ஒரு தாய் தேற்றுவதை போல அவர் தேற்றுவோம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். சங்கீதம் 27:10 படி அவர் கைவிடாத தேவன், கரம் பிடித்து நடத்தும் தேவன், கண்மலையில் மேல் நம்மை நிறுத்துகிற தேவன். அவர் சொல்லுகிறார், உன்னை நான் தேற்றுவேன் என்று. சங்கீதம் 40:17 பாருங்கள். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். என்னை விடுவிக்கிறவர். அவர் நம்மை தேற்றுவார். சீக்கிரமாய் வந்து நமக்கு அற்புதங்களை செய்வார். 6வதாக அவர் நமக்கு துணை நின்றால் என்ன நடக்கும்? சங்கீதம் 115:11 பாருங்கள். சங்கீதம் 115:11. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய். அடுத்தது அவர் நமக்கு கேடகமாக பாதுகாப்பாக இருப்பார். நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். நம்முடைய பணம், நம்முடைய படிப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய உறவுகள் எல்லாம் நமக்கு பாதுகாப்பல்ல, கர்த்தரே நமக்கு பாதுகாப்பு. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என கர்மான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்று சொல்லிக் கொண்டாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கடைசியாக 7வதாக அவர் நமக்கு துணை நின்றால் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்? சங்கீதம் 63:7 பாருங்கள். சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அடுத்தது கலிகூற பண்ணுவார். நம்மை கலிகூற பண்ணுவார், நம்மை சந்தோஷப்படுத்துவார், நம்மை மகிழ்ச்சி ஆக்குவார். ஏதோ சூழ்நிலைகள், பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே சந்தோஷத்தையே சத்துரு திருடி இருக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியில் கர்த்தர் கலிகூற பண்ணுவார். அன்றைக்கு அந்நாளை கலிகூற பண்ணின தேவன் நம்முடைய வாழ்க்கையும் கலிகூற பண்ணுவார். ஏதோ ஒன்றை இழந்து, ஏதோ ஒன்று நஷ்டப்பட்டு, ஏதோ ஒன்றில் போராடி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்மை கலிகூற பண்ணுவார். நிச்சயமாய் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஏசாயா 50ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். ஆமென். கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. அவர்களும் அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சிலர் ஆலயத்திற்கு வருவார்கள், உடைந்து போன உள்ளம், கலங்கின உள்ளம், ஆனால் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு வருவார்கள். ஆனால் மனதுக்குள் பயங்கரமான கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கும். யாராவது அவர்களை பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்ட போதும் அழுது விடுவார்கள். உள்ளத்தில் அவ்வளவு வேதனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் அப்படி வேதனையை சுமந்து கொண்டிருக்கலாம், வியாதியை சுமந்து கொண்டிருக்கலாம், கடனை சுமந்து கொண்டிருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். சங்கீதம் 55:22 அவர் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சுமப்பதினால் நமக்கு கஷ்டங்கள் தான் வரும், இளைப்பாறுதல் இல்லாமல் போகும். அப்படி இல்லாதபடி நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைப்போம் என்றால் அவர் நிச்சயமாய் அற்புதமான காரியங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். சங்கீதம் 46:1 பாருங்கள். சங்கீதம் 46:1 பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆபத்து காலம் வரும், எல்லாம் ஓடி ஒளிஞ்சு விடுவாங்க. தங்க வாழ்க்கையில அநேக சொல்லுவாங்க, எங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்னை கவனிப்பதே இல்லை, என் சொந்தங்கள் எல்லாம் இந்த பட்டணத்துல தான் இருக்கிறாங்க, ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய ஓடி வருவதில்லை என்று சொல்லி கண்ணீரோடு அநேகர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நிச்சயமாய் நமக்கு அனுகூலமான துணை, எல்லா விதங்களிலும் நமக்கு அனுகூலமான துணையாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் இணைந்து நாம் ஒரு மனமாய் நாம் ஜெபிப்போம். நமக்கு துணை செய்கிற கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென், ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, நீங்க மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. ஆமென், ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சங்கீதம் 63:7 பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கலிகூறுகிறேன். ஆமென். அப்போ களி கூறுகிற அனுபவத்தோடு கூட கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிச்சயம் செய்வார். 146ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 146ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். பாக்கியவான். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைக்கிறவன் பாக்கியவான். அவரை துணையாக நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி இவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு நிச்சயம் துணை நிற்கிறார்.
அவர் நம் பக்கத்தில் வலது பார்சத்தில் அவர் இருப்பதனால் நான் ஒருபாலும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டபடி நிச்சயமாய் அசைக்கப்படாமல் உறுதியாய் நின்று அவருடைய துணையோடு மகிமையான ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரே ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவி ஆவியினால் நிரப்பி அரவணைத்தவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நான் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நாம் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம். வார்த்தையால் தேற்றி வல்லமையால் நிரப்பி நடத்துபவரே என்றும் ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நாம் இணைந்து ஜெபிப்போம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கமும் முடியுமானவரும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்திற்கு பதில் தருகிறவருமாயிருக்கிற கர்த்தருடைய கரத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை நிற்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பல கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகளோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தில் வசனத்தில் உறுதிப்படுத்தும் உடைய குறைவுகளை நிறைவாக்கும் தேவைகளை சந்தியும் இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்த போற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் மறையட்டும், கடன் பிரச்சனைகள் மறையட்டும், பிள்ளைகளை குறித்ததான அந்த காரியங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக முடியத்தக்கதாய் கர்த்தர் கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும். ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனை ஜெப குறிப்பை பதிவு செய்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய குறைவுகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், கரம் பிடித்து நடத்தும். இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்தும். ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.